காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் திருப்புலிவலம் சாலையில் பாலாற்றில் அமைக்கப்பட்டுள்ள தரைப்பாலத்தின் மேற்புறத்தை கடந்து தண்ணீர் செல்வதால் அவ்வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஆந்திரா, கர்நாடகா மற்றும் வாலாஜாபாத் பகுதிகளில் மழையின் காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ராணிப்பேட்டை மாவட்டம் அணைக்கட்டு பகுதியிலிருந்து 15,000 கனஅடி நீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக காஞ்சிபுரம் வழியாக செல்லக்கூடிய பாலாற்று கரையில் இருபுறமும் தொட்டு செல்கிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்திலிருந்து அவுலூர் செல்லக்கூடிய ஒரு 15 கிராமங்கள் இருக்குது. அந்த 15 கிராமங்களுக்கும் தரைப்பாலம் தான் பயன்பாட்டில் இருக்கிறது. தற்போது பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய நேரங்களில் தரைப்பாலம் முழுவதுமாக ஒரு பகுதியில் நீர் செல்வதன் காரணமாக பாதுகாப்பு கருதி எந்த ஒரு விபத்தும் நடைபெறாமல் இருக்க தற்போது தரைப்பாலம் இரு புறங்களிலும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திருப்புலிவனம் வழியாகவும் அதே போன்று பழையசிவரம் வழியாகவும் செல்வதற்கான பாதைகள் மற்றும் தற்காலிக பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த வாரம் இதே போன்று தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டது வெள்ளப்பெருக்கின் காரணமாக. அதன் பின்பாக ஒரு நாள் கழித்து மீண்டும் திறக்கப்பட்டது. பாலாற்றை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக 15,000 கனஅடி நீர் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் தான் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. மேலும் தரைப்பாலத்தில் நீர்வரத்து குறைந்தால் மீண்டும் போக்குவரத்து சரி செய்யப்படும் என போலீசார் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகிறார்கள். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழையின் காரணமாக தற்போது தரைப்பாலம் முழுவதுமாக வாலாஜாபாத் அவுலூர் தரைப்பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. பாலாறு கரை இருபுறங்களிலும் நீர் சென்று கொண்டிருக்கிறது. நன்றி ஸ்ரீராம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.